இந்த 2 நாட்களாக சுற்றுப்பயணத்துல நான் இருக்கும்போது நம்முடைய துணை முதலமைச்சர் என்கிட்ட கேட்ட கேள்வி ஒண்ணுதான். ஏன்னா நம்ம தான் களத்துல இருக்கோம், யாருமே வரல, எதிர்கட்சிக்காரன் ஒருத்தன் கூட எட்டி பார்க்கல, நம்ம தான் வேலை பார்க்கறோமேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி இவ்வளவு விட்டு போச்சு? அப்ப எங்கேயாச்சும் நம்ம விட்டு போயிருக்கோமா? எங்கேயாச்சும் சுணக்கம் இருக்கிறதா? இல்ல நம்முடைய பணியை நம்ம சரியா செஞ்சிருக்கோமா அப்படின்னு அதை கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. இதை எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய மாவட்ட சிற்றரசிடமும் தொலைபேசியில் சொல்லும்போது அருகிலிருந்து பார்த்தோம்னா அதோட சீரியஸ்னஸ், நம்ம எந்த இடத்துல ஏமாந்துட கூடாது. டெத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா நீக்கிற நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு பிறகு முழுமையா இந்த டெத்தை நீக்கக்கூடிய அந்த பணி நடந்திருக்குது. பட் இருந்தாலும் நமக்கான வாக்குகள் ஒரு இடத்துல இன்னொருத்தர் ஷிஃப்ட் ஆயிருக்கா, நம்ம பக்கம் வந்திருக்குதா, தேவையில்லாம எலெக்ஷன் அன்னைக்கு மக்களை அலைய வைக்கிற அளவுக்கு அது இருக்குதான்னு நீங்க முன்னாடியே நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்தோம்னா உடனடியாக அந்த அதிகாரம் அதை எடுத்து சொல்லி உடனடியாக அதை சரி செய்கின்ற பணியிலும் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். நான் சில வாக்குச்சாவடிகளுக்கு நேரடியாக சென்று உரையாற்றுகின்ற வாய்ப்பு பெற்ற பொழுது பொன்மலையில ஒரு பகுதியில லாரன்ஸ் அப்படிங்கிறவர் வந்தார். நான் பேசிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு கார்டை நீட்டினார். சார், நான் உயிரோட தான் சார் இருக்கேன், நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு சார், எப்படியாச்சும் அதை சேர்த்துருங்க என்று அவர் சொன்னார். இது ஏதோ பொன்மலையை சார்ந்திருக்கின்ற லாரன்ஸ்க்கு மட்டுமல்ல, நீங்கள் பேசும்பொழுது பார்க்கும்பொழுது பல இடங்கள இது மாதிரி தவறுதலாக விட்டு போயிருக்குது என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது சார்ந்து இப்ப ஏற்கனவே ஒரு BLO லிஸ்ட் வழங்கப்பட்டிருக்கு. அந்த BLO லிஸ்ட் எந்தெந்த பாகத்துக்கு என்பதை உங்களுக்கு நாங்க சொன்னது பிறகு அது சார்ந்து அவங்களை அழைத்து நமக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அதை மீண்டும் அதை ரிவைஸ் பண்ணக்கூடிய அந்த பணியிலும் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பணி என்று வந்துவிட்டா வெரி ஃபர்ஸ்ட் டைம் 67 திமுக எப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு எப்படி பணியாற்றினார்களோ, இந்த 67 எப்படி எல்லாம் பணியாற்றினாங்களோ அந்த மாதிரியான ஒரு பணியாகத்தான் இந்த தேர்தலையும் நாம் பார்த்திட வேண்டும் என்பதை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 5 முறை ஆட்சியில் இருந்துட்டோம், 6 முறை ஆட்சியில் இருந்துட்டோம், 7வது முறையாக ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்லுவோம் என்று சொன்னால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய திமுக ஆட்சியில தேர்தலை நிற்கும் போது எப்படி பணியாற்றுமோ அந்த மாதிரியான பணியாற்றுகின்ற மனநிலை தான் நம்ம அனைவருக்கும் இருக்கிறோம். நம்ம தான் ஆளுங்கட்சி தானே அப்படின்லாம் இல்லாம இப்பதான் முதல்ல தேர்தல் நிற்க போடுகின்ற அந்த மனப்பான்மையோடு தான் நாம் பணியாற்றிட வேண்டும்.